இந்த மிஷின் மூலியமா நம்ம 10 வகையான காரம் ஐட்டம்ஸ் எல்லாமே தயாரிக்கலாம். இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குமோ அவ்வளோ கரண்ட் தான் இந்த மிஷின் எடுத்துக்கும். 8 மணி நேரம் நீங்கள் இந்த மிஷின் நீங்கள் ஜென்ரேட் பண்ணாலும் ஒரே ஒரு யூனிட் தான் கரண்ட் எடுத்துக்கும். இதில் ஹோம் கிச்சன் மற்றும் க்ளவுட் கிச்சன் வீட்டில் இருந்து சப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த மிஷினில் நல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு கம்மியான விலையில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம தமிழ் சேனலில் பார்க்க போகிற விஷயம் யூனிக் ஃபுட் மிஷின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி தரக்கூடிய மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க நிறைய மிஷின், அதாவது ஹோட்டலில் இருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தயாரிக்கக்கூடிய எல்லா மிஷினரியும் இவங்க கஸ்டமைஸ்டாக மேனுஃபேக்சரிங் செஞ்சு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மிஷின் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காரம் வகைகள் தயாரிக்கக்கூடிய இந்த மிஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக நம்ம யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அதாவது கையில் பிடிச்சி செய்யக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இது. இந்த மிஷினை இந்த மாதிரி செயின் கொடுத்துருவாங்க. இந்த செயினை நம்ம ஷீலிங்கில் மாட்டிக்கிட்டு என்ன டிசைனில் டை வேணுமோ ஸோ அதை நம்ம போட்டு இதை செட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். அடுத்து இந்த மிஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். இந்த மிஷினில் 10 வகையான ப்ராடக்ட் தயாரிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மிக்சர் வகைகள், ஸ்டார் முறுக்கு, ரிப்பன் பொக்கோடா வகைகள், இந்த மாதிரி 10 வகையான காரம் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக ஈஸியாக தயாரிக்கலாம். இந்த முறுக்கை எல்லாமே நம்ம கையிலேயே, அதாவது பிழிஞ்சிடலாமே. அப்போ எதுக்கு நம்ம இந்த மிஷினை வாங்கணும் அப்படி சொல்லி இவங்ககிட்ட கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிஷினை அதாவது மேக் பண்ணது இதை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணணும் அப்படி என்கின்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கஸ்டமர் 10 வருஷமாக இந்த மாதிரி கையில் முறுக்கு பிழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் அவங்களுக்கு இந்த கை ஃபுல்லாக வீக்கம் வந்துருச்சு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணி கம்மியான பட்ஜெட்டில் மற்றும் குவாலிட்டி மற்றும் கேரண்டி வாரண்டியோட இதை செய்யணும் அப்படி சொல்லி இந்த மிஷினை செஞ்சு செல் பண்ணது தான் இந்த மிஷின். இந்த மிஷினை வச்சு எவ்வளோ காரம் வகைகள் தயாரிக்கலாம் அப்படி சொல்லி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிஷினில் 4 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3/4 கிலோ பவுல் மற்றும் 1 கிலோ, 1.25 கிலோ மற்றும் 2 கிலோ வரைக்கும் பவுல் இவங்க 4 மாடலில் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கிற பவுல் வச்சாலே போதும் 15 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை ஆட்கள் தேவைப்படும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தாலே போதும், அதுவும் எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது 20 வயசுலேருந்து 60 ஏஜில் உள்ள பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேடிஸ் எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிறைய இடத்துல இந்த மாதிரி மிஷின் கிடைக்குது. ஸோ அவங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி, அதாவது கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காமனாக எல்லா கம்பெனியும் மிஷினுக்கு வாரண்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. இவங்க கேரண்டி மற்றும் வாரண்டியை 1 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதை கஸ்டமர் வீட்டுக்கு வாங்கிட்டு போன பிறகு டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கலாகவும் இவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இதில் மாவு ஒரு ரேஷியோவில் தான் கலக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் வந்தால் தான் நம்ம முறுக்கு பிழிய முடியும். இந்த மாவு டைட்டாக வரல, லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு தெரியாததா இருந்தாலும் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷினுக்கு மானியம் பற்றி சொல்லும்போது கொட்டேஷன் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பேங்க்கில் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கிரெடிட் கார்டு இருந்தாலே போதும், இவங்களே இஎம்ஐ போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஷின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகும் அப்படி சொல்லி கேட்டதுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன கரண்ட் எடுத்துக்குமோ அந்த கரண்ட்டை தான் இது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்றதுனால, அதாவது ஹோம் கிச்சன் பண்ணுறவங்க, க்ளவுட் கிச்சன் பண்ணுறவங்க, வீட்டில் இருந்து அதாவது பிஸ்னஸ் பண்ணி சப்ளை பண்ணுறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் இது சூப்பராக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஷினுடைய காஸ்ட் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதாவது 27,000 தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.